ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திமா அண்ட் பாபுப்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆனால் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதாவது சில்லி சிக்கன் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில்லி சிக்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சைனீஸ் டிஷ்ஷு. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். அது வந்து வெறும்னே என் பசங்களாம் சாப்பிடுவாங்க. அவ்வளோ வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சில்லி சிக்கன்னா. ஸோ சில்லி சிக்கன் ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். இது சில்லி சிக்கன் ட்ரையாக செய்ய போகிறோம். ஸோ கிரேவியாக எப்படி பண்ணணுன்றதை நான் செய்முறை காட்டும் போது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிறது ட்ரை சில்லி சிக்கன் ரெசிபி. ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா ரொம்ப ரொம்ப மினிமலான பொருட்கள் தாங்க. அஃப்கோர்ஸ் சிக்கன் கண்டிப்பாக தேவை. சிக்கனை வந்து ஃபர்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். அது எதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான தேவை வந்து வெங்காயம் வேணும், பெல் பெப்பர் குடமிளகா வேணும், குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு வேணும். இதுதான் ரொம்ப தேவையான இன்க்ரீடியன்ட். அவ்வளோதான். சிக்கனை மேரினேட் பண்ணி நான் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் போட்டு மேரினேட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டு மேரினேட் பண்ணேன் அப்படின்னா, என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டேன் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன், அதாவது இது 1/2 கிலோ சிக்கன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு. இதை போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் அன் ஹவராக சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சில்லி சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த கடாய் நல்லா காஞ்சதும் அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விடும். ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். மேரினேட் பண்ணும்போது ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சில்லி சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு ப்ரிஃபரபிளி போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஆக்சுவலாக நம்ம வந்து சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஒரு ஈஸியான ரெசிபியே இருக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சிடலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு, அதுவும் ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம்லாம் எண்ணெய் நல்லா சூடேறிடுங்களா, அதனால கடன்னு ஆயிரும். நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சிக்கன் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆகணும். செம்ம வாசனையாக இருக்குது. நம்ம இதில் ஜாஸ்தி ஸ்பைசஸ்லாம் போடவே இல்லைங்க. இருந்தாலுமே ஸ்மெல் வந்து அப்படி தூக்குது. செம்மையாக இருக்குது. மைதா சமைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. ஒன்ஸ் இன் அ வைல், என்றைக்கோ ஒரு நாள் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும்னா பசங்க வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட வேண்டியது தான். ரெகுலராக ஆக்கிக்கக்கூடாது. அது மட்டும் நம்ம வந்து கான்ஷியஸாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அது போதும். வறுப்படும் போதே அவ்வளோ ஒரு சூப்பரான அரோமா இருக்குது. நம்ம சிக்கன்லாம் எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயை நம்ம வந்து சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இவ்வளோ தேவை கிடையாது. நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வேறு ஒரு கடாய் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். இல்லை இதே கடாயிலே நம்ம பெருசாக ஒன்றும் கடுகு அதெல்லாம் தாளிக்க போகிறதில்ல. எடுத்தோன்னே நம்ம வெங்காயம் தான் தாளிக்க போகிறோம். வெங்காயத்தை போட்டு நம்ம இந்த குக் பண்ண மசாலா இருக்குது இல்லைங்களா, அதோடு இதை நம்ம சேர்த்து வதக்கும் போது செமையாக இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கணும். வெங்காயம், பூண்டு எல்லாமே, அந்த குடமிளகா போட போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற பூண்டு. எனக்கு இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 7 பூண்டு இருக்கும். அதை குட்டி குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர். பூண்டும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து ஈஸியாக வதங்கிடும். இல்லை எனக்கு பூண்டு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுருங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா, எனக்கு அந்த ரோஸ்ட் ஆனால் பிடிக்காது, கொஞ்சம் கசந்த மாதிரி ஆகிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு போடுறேன். குடமிளகா இது வந்து அளவுலாம் உங்கள் இஷ்டங்க. உங்களுக்கு குடமிளகா போட்டால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய குடமிளகா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நான் செய்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது. பெரிய நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் கிடையாது. வெங்காயம், பூண்டு, குடமிளகா, இது 3 தான் வெஜிடபிள்ஸ். இதில் இன்னும் நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி காரம் வேணுமோ
உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்க. இது வந்து மீடியமான காரமாக இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இது சரியாக இருக்கும் இந்த காரம். நான் 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அளவு. வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் போதும். அதே மாதிரி குடமிளகாவும் ஒரே ஒரு குடமிளகா. அதுக்கு 3 காஞ்ச மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா. இதுதான் நான் சேர்த்துருக்கிறது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சாஸஸ் சேர்க்கலாம். சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூனும், சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஸோ சில்லி சாஸ், சோயா சாஸ் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். இந்த சாஸஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப அளவான உப்பு கம்மியாக போட்டு வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதோட போட்டு கலந்துடலாம். இப்போது நான் கிரேவி பண்ணுறதுனா எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சொல்கிறேன்னு. இன்றைக்கி நான் செய்கிறது வந்து சில்லி சிக்கன் ட்ரை தான் செய்கிறேன். ஸோ சில்லி சிக்கன் ட்ரைக்கு வந்து இதுதான் ப்ராசஸ், அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி, இதை ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் அதுக்கு சாப்பிடணும், செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோள மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மாதிரி செமி கிரேவியாக ஆகிடும். எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான, டேஸ்டியான, ஃபென்டாஸ்டிக்கான, கலர்ஃபுல்லான ஒரு சில்லி சிக்கன் ட்ரை ரெடி ஆகிவிட்டது. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்படி தூவி வச்சோன்னா ஆஹா பார்க்கவே எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அருமையான சில்லி சிக்கன் ட்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சுவையான சில்லி சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அளவெல்லாம் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரேவியாக வேணுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி நீங்கள் விட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேவி ஆகிடும், செமி கிரேவி ஆகிடும். எனக்கு ட்ரை தான் வேணுன்றதுனால இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டும் பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கிருத்திமா அண்ட் பாபுப்பா இதான் என்னோட யூடியூப் சேனலோட பேர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுவரை பார்த்து ரசித்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.